அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அது சினிமால வேணுமா ஆகலாம் ஹீரோவா, நிஜத்துல இவர் பக்காவான வில்லை. முதல்வர் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாருன்னு நினைக்கிறீங்க? அது ஓப்பனா சொன்னா நீங்க போடுவீங்களா? டெல்லியை பார்த்து பயப்படுறாரோ தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அவர் தூக்கல் என்ன பையன் இல்ல தூக்கிட்டா எப்படியோ தமிழ்நாடு அப்படியே கலவர பூமி ஆயிருமா? உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. திரும்ப தானே மக்களை ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி. 2026 விசிக திமுக இருக்காது போருக்கு பிரதர். ஒரு காரை ஓட்டி வெற்றி பெற்று நாட்டுக்காக அவர் பெருமையை சேர்க்கிறாரு. இவர் நாட்டில் கொண்ட பூரா கொலை செய்கிறாரு. இல்ல அன்னைக்கே கைது பண்ணிருந்தா நீங்களே அதை கண்டிச்சிருப்பீங்க. எங்களுக்கு கிடைச்ச செய்தி இந்த கொலையவே திட்டமிட்டு அவங்களே செஞ்சிருக்கிறாங்க. ஏங்க அந்த குண்டு பைய மேல ஒரு கேஸை போட்டிருக்கிறீங்க, அந்த என்ன அவங்க சேர்ந்துருக்கிறாங்க போட்டுருக்காங்க, பாடி ஷேம்லாம் பண்றாங்க. இல்ல அது பேர் எனக்கு வாயில வர மாட்டேங்குது டக்குன்னு. இப்போ வாக்கு வங்கிகளை குறிவைக்கிற யார் வந்தாலும் டக்குன்னு அந்த பக்கம் தள்ளி விட்டுறீங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறீங்க. வேலிடான ஒரு காரணத்தை எப்போ சொல்ல முடியும்? நீலவு பாட்டு நீலவு பாட்டு. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு சங்கத்தமிழன். வணக்கம். வணக்கம். பாஜக திமுக ரகசிய உறவுல இருக்குன்னு தாவேக்கா சொல்லுது. ஆனால் எனக்கு என்னமோ திமுகவும் தாவேக்காவும் ரகசிய உறவுல இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இது வெறும் சந்தேகமா அல்லது ஏதாவது யூகத்தின் அடிப்படை அல்லது ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்களா? ஆதாரமோ இல்லை ஒரு கற்பனையாகவோ எங்கள் தலைவர் சொல்ல. எங்கள் தலைவர் சொல்வது ஒரு மக்களின் மொழியாக சொல்லுகிறார். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இது வரைக்கும் அரசியலில் எப்பயுமே இப்படி நடந்ததில்லை. இவ்வளோ கொடூரம். ஏறக்குறைய 41 பேர். நேரம்லாம் சுண்ணாம்பாயி நேரம் என்ன ஆனான்னு தெரியல. கதை முடிஞ்சு போச்சு பாவம், குழந்தைகள் உட்பட. ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ எங்கள் தலைவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏங்க அந்த குண்டு பைய மேலே ஒரு கேஸை போட்டிருக்கிறீங்க, அந்த என்ன அவங்க சேர்ந்துருக்கிறாங்க போட்டுருக்காங்க, பாடி ஷேம்லாம் பண்ணுறாங்க சார். இல்லைங்க அவர் பேர் எனக்கு வாயில் வரமாட்டேங்க டக்குன்னு. ஏதோ ஆனந்துன்னா ஏதோ பிஸி ஆனந்த புஷி ஆனந்துன்றாங்க, வாயில் வரமாட்டேங்குது. அவர் நான் குண்டு தானங்க அவர். இப்போ என்னை கருப்புன்னு அதுமாதிரி அவர் குண்டு, அவ்வளோ அந்ததே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு தம்பி உயரமாக இருப்பாப்புல. சரிங்களா? நண்பர். ஆமாம் நண்பர். நான் இல்லைன்னு சொல்லாது அந்த காலத்தில். இப்போ நண்பரில் இப்போதே அவர் அயோக்கிய பையன். நான் நேரடியாகவே சொல்கிறேனே. இதுக்கு பூரா மூல காரணமே அந்த தம்பி தான் எங்களுக்கு செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. அது வேறு பிரச்சனை. வர்றேன், காரணத்தை சொல்லுகிறேன். அந்த அவங்களுடைய வண்டி வச்சுருப்பீங்களா, அது என்ன ஊர்தி, அமரர் ஊர்தி மாதிரியே இருக்குமே, பிரச்சார ஊர்தி. அது உங்கள் பார்வையில் ரைட்டாக 41 பேரை கொண்டதுக்கு பேர் என்ன? அதுக்கு வேற இவங்க பூசை நடத்துகிறாங்க, ஆயுத பூசை நடத்துகிறாங்க. இன்னும் நிறைய பேரை கொள்ளு அப்படின்ற மாதிரி செய்கிறாங்களே, என்ன இளவும் தெரியல. அப்படிப்பட்ட செயல்களை செய்துவிட்டு எந்த வகையான ஒரு முகத்தில் எந்த வகையான இதே இல்லை. அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும், ஃபேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுமாங்க. எதுவுமே இல்லாமல் அப்படி நல்லா 3 நாள் நல்லா மப்பு போட்ட மாதிரி போட்டுவிட்டு எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்குங்க அதே மாதிரி நல்லா ட்ரிம் பண்ணி உங்களை மாதிரி நல்லா ட்ரிம்லாம் பண்ணிவிட்டு ஜம்முன்னு லைட்டை டையை டச்சப் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு யாரை முதல்வரை வம்புக்கு இழுக்கிறாப்புல. இழுத்தாரா இழுக்கலையா? நான் இதே உங்கள் சேனலில் நடந்தது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நான் கொடுத்துருப்பேன். மு.க. ஸ்டாலின் அப்படின்னா என்ன, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு உங்கள் அப்பா வச்சுக்காரு பேர். ஆளை அழக்கா தூக்குங்கன்னு அன்னைக்கே சொன்னேன். ஆனால் அவர் நம்மளதான் ஒரு ஆள் பேசுவேன் அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. இப்போ எங்கள் தலைவர் கேட்குறாரு அதே கேள்வியை. கேட்கிறாரா கேட்கலையா? ஆனால் இவர் ஒரு டிப்ளமேட்டிக்காக கேட்குறாரு. நான் மீண்டும் கேட்கிறேன். முதல்ல பேச வச்சு ஆழம் பார்த்திருக்காரு, அதுக்கப்புறம் அது சரி அப்படிலாம் இல்லை. என்னைக்குமே எங்கள் தலைவர் இப்போ இதை பேசு அதை பேசுன்னு எந்த காலத்தையும் சொன்னதில்லை. எங்கள் தலைவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு நல்ல மாணவன். சரிங்களா? அங்கே என்ன சொல்லிக் கொடுத்தாலும் சிலபஸ் அதைத்தான் நம்ம பேச போகிறோமே தவிர அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம பேச போகிறதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த பிறகும் தமிழக முதல்வர் ஒரு பண்பட்ட ஒரு தலைவனாக அவங்க அப்பா ஸ்டாலின்னு வச்சாரு. நீ ஒரு இரும்பு மனிதனாக இருன்னு. இவர் எப்படி இருக்காருன்னா கார்ல் மார்க்ஸ் மாதிரி இருக்கிறார். கார்ல் மார்க்ஸ் எவ்வளோ அமைதியான ஆள் தெரியுமா தெரியலையா? தத்துவமாக எழுதுறாரு பார்த்தீங்களா? அதுமாதிரி இவர் அமைதியாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் ஏன் அதை சொல்கிறாருன்னா, மக்கள் கேட்குறேன். ஏன்னா மற்ற எல்லா பேருமேலையும் குற்றம் சுமத்துறாங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு மூல காரணம் யார்? எதற்காக மக்கள் போனாங்க? யார் மக்கள் புஷி ஆனந்துக்காகவோ இல்லை ஆதவர்ச்சனுக்காகவோ இல்லை ஜான் ஆரோக்கியசாமிக்காகவோ இல்லை ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இருக்கார் அவருக்காக யார் போனாங்களா? இல்லை. போனது முழுக்க விஜய்க்காக போனாங்க, செத்து போனாங்க. இன்னைக்கு நிறையா வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு செருப்பை விட்டு எறிகிறான். அவன் எதுக்கு எறிகிறான்? அங்கே போட்டு மக்கள் அப்படியே இதாகிறாங்க, கண்டுக்கிறாம அவர் அப்படியே பேப்பரில் கொடுத்த பேப்பர் நல்லா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ மாதிரியே படிச்சுக்கிறது தான் என்ன அர்த்தம்? அங்கே என்ன பிரச்சனை பார்க்கணுங்க.
இவர் சொல்கிறாரு நான் விஜயகாந்த் மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்றாரு. விஜயகாந்த் செஞ்ச தெரியுமா உங்களுக்கு செயல்? சிவாஜி கணேசன் செத்த பிறகு போலீஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. விஜயகாந்த் கீழே இறங்கி கையில் இந்த துண்டை வச்சு அடித்து விரட்டுவார். வரலாறு பார்த்துருக்கீங்களா? நான் ஏற்கனவே உங்கள் தொலைக்காட்சி நான் பதிவு பண்ணேன். எங்கள் தலைவர் வந்து 8 ஆண்டுகளுக்கு முன்னால் SC ST வன்கொடுமை தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை உருவாக்கி ஒரு பேரணியில் எங்கே போனோம்? ரோசாயா அந்த காலத்தில் ஆளுநர் சந்திக்க போகும்போது எங்கள் தலைவர் வழி நடத்தினார் தொண்டர்களை. ஆமாம், நீங்கள் கூட்டத்தை எப்படி நெறிப்படுத்துறதுங்கிற விஷயத்தில் கரை தேர்ந்தவர்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் திமுகவை ஒரு சந்தேகத்திற்குரிய வகையில் இப்போ பேசுகிறீங்கல்ல, விஜய்க்கும் திமுகவுக்கும் என்ன உறவுன்னு. விஜய் வந்து திமுகவை முதல்வர் நேரடியாகவே சவால் விட்டார். என் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன நேரடியாக நடவடிக்கை எடுங்க, தொண்டர்கள் மேலேயோ நிர்வாகிகள் மேலே கை வைக்காதீங்கன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் எந்த அடிப்படையில் சந்தேகத்தை எழுப்புறீங்க? அதாவது சந்தேகம்ன்றதை விட நான் திருப்பி சொன்னேன், இது மக்கள் மொழி, சந்தேகத்துக்கு இங்கே மேற்றே இல்லை. அவரே சொல்கிறாரு சந்தேகம் எழத்தான் செய்யும் அப்படின்னு. தலைவர் சொல்வது கரெக்டு தான். சந்தேகம் வந்து மக்களுக்கு எழுந்து விட்டது. நான் ஒரு மக்கள் தலைவர் என்பதால் ஒரு தலைவர் வந்து சொல்லுகிறார். இப்போ என்ன விஷயம்னா நம்ம பார்ப்போம் பாருங்க, எஃப்ஐஆர் ஏன் ஒரு மேலே போடலை? நீ கைது பண்ணு, கண்ணாமல் போ, ரைட்டா? விளக்கம் சொல்லுது திமுக. என்ன கொடுக்குது விளக்கம்? அதாவது புசி ஆனந்த் மேல ஏன் நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னா, அவர் கூட்டத்தை நெறிப்படுத்தல, ஆதவர்ஜுனா வந்து கலவரத்தை தூண்டும் வகையில் சில பதிவுகள் போட்டிருந்தாரு, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நேரடியாக அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாங்க, அதனால நாங்க வழக்கு பண்ணோம். இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத விசாரணை ஆணையம் சொன்னாதான் நாங்க முடிவுக்கு வர முடியும். இப்ப தெளிவா சொல்லிட்டீங்களா? இப்ப நான் வரட்டும். அடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு. பேசிட்டு 9 மணியோட பேசி முடிக்கணும். இவர் என்ன டயலாக் பேசுகிறாரு, கீழே இருந்து கத்துறாங்க, ஐயா 9 மணியா பேச்ச முடியுங்க, அம்மா கைது பண்ணிருமே அப்படின்னு. இவர் என்ன டயலாக் விடுறாரு, எங்கள் அம்மா கைது பண்ணுதா பார்ப்போம், கைதியை நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டார். பேசி முடிச்சுமே அடுத்த நாள் சட்டமன்றம் கூடுது. உடனே இந்த அம்மா என்னவா செஞ்சு, அதான் வீர பெண்மகள் நான் சொல்லுவேன் அடிக்கடி, என்னம்மா பண்ணுச்சு, ஐயா ரொம்ப ஆசைப்படுறாரு டாக்டர் ராமதாஸ் ஐயா, என்னை வந்து கைது பண்ணு, அவர் ஆசையை பூர்த்தி செய்வது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அழக்கா தூக்கிருச்சு. அவரை மட்டும் தூக்கலை, பக்கத்தில் அவர் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, இவருக்கு எப்படி புஷ் ஆனந்திருக்காரு அது மாதிரி அங்கே ஒரு ஆள் இருந்தார், யாரு காடுவெட்டி குரு. 2 பேரையும் கொண்டு போய் திருச்சி சிறைச்சாலையில், அதிகமாக வெயில் தமிழ்நாட்டிலே அந்த காலகட்டத்தில் திருச்சியில் சித்திரை வெயில் உள்ளே போட்டதில் அப்படியே ஆள் சுருண்டுட்டாரான். இன்னும் 2 நாள் போட்டிருந்தாலும் சிறைச்சாலைக்குள்ளே செத்துருப்பாருன்ற அளவுக்கு பிரச்சனை. உடனே காலில் தமிழகமே கொந்தளிச்சிச்சு இல்லையா அவருக்காக, நல்லா கொந்தளிச்சிச்சு. நாங்கள் தான் பார்த்தோம்ல, கொந்தளிச்சதுக்கு அம்மா தூக்கி அதுலேயும் போட்டுச்சு உள்ள எல்லாரையும். அதை 2-3 வண்டியை உடைச்சாங்க, எரிச்சாங்க, அவனும் தூக்கி உள்ள போட்டுருச்சுல. அதுதாங்க ஆளுமை, அவ்வளவு கண்ட்ரோலை கொண்டாந்துச்சு. ஆனால் இவர் வந்து இல்லாம இருக்காரு, அந்த மேட்டருக்கு வரல. மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த ஆளுமை வேணும்ல. இப்ப இவர் பேசுறாரு, இவர் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவை என்ன சொன்னாரு, இங்க முடிஞ்சா பாருங்கன்னாரு. இவர் சொன்னாரா சொல்லலையா? நான் கேட்ட கேள்வி, அவர் ராமதாஸ் ஐயா கூட ஓரளவுக்கு ஒரு முதிர்ச்சியானவர், ஒரு டாக்டரேட். இது தம்பி சும்மா இந்த அந்த பால் டப்பால பால் குடிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற சேட்டை, ஊருப்பட்ட சேட்டை. அவரை மட்டும் அன்றைக்கி நைட்டு அழகாக தூக்கியிருந்தா நாளைக்கு எவன் அரசியலுக்கு வந்தாலும் யோசிப்பாங்க, இது மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு. நம்ம பேசிக்கொண்டிருக்க இந்த தருணத்தில் கூட நடிகர் அஜித் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஜித் வந்து இன்றைக்கி போய் ஸ்பெயினில் போய் ஒரு காரை ஓட்டி வெற்றி பெற்று நாட்டுக்காக அவர் பெருமையை சேர்க்கிறாரு. இவர் நாட்டில் இருக்கவனை பூரா கொலை செய்கிறாரு. அப்போ யாருங்க உண்மையான நடிகர்? இல்லை, அன்னைக்கே கைது பண்ணியிருந்தா நீங்களே அதை கண்டிச்சிருப்பீங்க. இல்லை பிரதர், நான் ஞாயிற்றுக்கிழமையே உங்களை பேட்டி கொடுக்குறேன், நான் திங்கக்கிழமை கொடுக்கல, ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன். கண்டிச்சிருக்கோம். எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம எஃப்ஐஆர் இல்லாம எப்படி கைது பண்ணுவீங்க? அப்படி இல்லை, இவர் தாங்க முழு ஆதாரமே. நான் சொல்றேன்ல, ஏங்க நான் திருப்பி கேட்கிறேன், வேற யாருக்காக வந்த கூட்டம் அந்த கூட்டம்? முழுக்க விஜயை நம்பி வந்த கூட்டம். அப்ப வந்த கூட்டத்தை பாதுகாக்க நீ தவறி விட்டாய். இன்னொரு செய்தி கேட்டால் நீங்கள் வந்து மிரண்டுருவீங்க. ஒருவேளை நக்கீரன் போடுதா போடலான்னு தெரில. எங்களுக்கு கிடைச்ச செய்தி, இந்த கொலையவே திட்டமிட்டு அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க, டிவிகே பார்ட்டி தான். அது எப்படின்னா, எங்கள் தைரியம் இருந்தால் கேமரா கொடுக்க சொல்லுங்கள். அவனுடைய வண்டி வருது இல்லைங்க, அந்த வண்டியில் 28 கேமரா இருக்குங்க. அந்த பிரச்சார ஊர்தி நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன் அது வந்து அமரர் ஊர்தின்னு சொல்லுவேன். அதில் 28 கேமராவை வச்சு அவன் ஓட்டி வந்திருக்கிறாங்கள, அதில் அங்கேருந்தே எடுத்துருக்கிறாங்க. எடுக்கும் பொழுது இவங்களே நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறாங்க. வண்டி போகிற வரைக்கும் இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அவ்வளோ பெரிய வண்டி ரோட்டில் போகவே அந்த மக்கள் பூரா அப்படி இது பண்ணுறாங்க பாருங்கள். அந்த வண்டிக்கு முன்னாடி மக்கள் வராங்க, அவங்களோட பாதுகாப்பு படையெல்லாம் வருது பார்த்தீங்களா, மக்கள் அப்படியே தள்ளி இருக்கிறாங்க, நாய் மாதிரி பண்ணி மாதிரி. இங்கே செத்த சாகட்டும்டான்ற மாதிரி. நம்ம கண்ணால் பார்த்தவங்க பார்க்கலையா, திருச்சியில் என்ன பண்ணாங்க, அந்த கிட்ட வரணும்னு அடிச்சு அப்படி தூக்கி எரிஞ்சாங்க இல்லைங்க.
அது கேமராவில் கிடச்சிருச்சு. அதே மாதிரி அந்த இதில் வந்து ஒரு கிறிஸ்து தரவுனாங்கள அதுமாதிரி மக்கள் நசிக்கிறாங்க. இதை வந்து கவர்மெண்ட் கேட்டிருக்கு. அந்த 28 கேமராவில் இருக்கிற இன்புட்டை பூரா கொடுங்க, அந்த ஸ்டோரேஜை பூரா கொடுங்க, எங்களுக்கு இந்த டீட்டெயில் வேணும், டேட்டா பூரா கொடுங்க அப்படின்னா இந்த டேட்டா பூரா எடுத்துக்கிட்டு தனி விமானத்தில் அது யாரோட போனான்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள், யாரோட போனார்? முக்கியமான டிபார்ட்மெண்ட் NSGயா அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுகளோட போய் சேர்ந்துட்டாரு. சேர்ந்து போய் அதை பூரா போய் அமித்ஷாட்ட ஒப்படைச்சிட்டாரு. கொடுக்கறதுக்காக தான் போனாரா? இது கொடுக்க தாங்க போனது. எல்லாம் போய் இப்போ அமித்ஷாட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஐயா எங்களை காப்பாற்றுன்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. ஒரு பிரச்சனை இல்லை, வர்ற இடத்துல கூட்டணியில் வந்து நீ வந்து விஜயை கூட்டியாந்து நான் உன் பிரச்சனையை பூரா முடிச்சிடுறேன். இப்போ தெரியுதா ஏன் கைது பண்ணலன்னு? எல்லாம் நீங்கள் கொடுத்த பயிற்சி தானே. எப்படி? ஆதவர்ஜுனாக்கு இங்கிருந்து நாங்கள் நல்ல பயிற்சி கொடுத்தோம். நல்ல பயிற்சியை நேர்மையாக மக்கள்கிட்ட எப்படா போடான்னு பயிற்சியை கொடுத்தோம்னா இது பண்ணுறது பூரா பிராடு பயிற்சியாக பண்ணி கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவரை போய் இப்படி பேசுகிறீங்க. பொறுப்பில் இருக்கிற ஏன் பொறுக்கித்தனமாக நடந்திருக்கிறாரு? ஏங்க ஒரு தலைவன் தான் பொறுக்கித்தனமாக இருந்தானா பக்கத்தில் வேணால் ஒழுங்காக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பார்க்கலையா? பொறுக்கி இப்போ ஆனால் போக்கிரி படம் பார்த்தீங்கன்னா பார்க்கலையா? போக்கிரி யார் டேரக்டர் தெரியுமா உங்களுக்கு? பிரபுதேவா. பிரபுதேவா நல்லா ஒரு டான்ஸ் ஆட வச்சுருப்பார், நல்லா பண்ணியிருப்பார். ஆனால் படத்தில் தான் வந்து போக்கிரி நடிக்கலாம். ஆனால் மக்கள்கிட்ட வந்து போக்கிரி பேர் ஆகிட்டாப்லையே ப்ரோ. இல்லை அந்த படத்தில் கடைசியாக ஹீரோவாக வரல, அந்த மாதிரி இதுலேயும் ஆகலாம் இல்லையா? ஓ, கடைசியாக ஹீரோ ஆயிடுவா? அது சினிமாவில் வேணுமா? அது சினிமாவில் வேணுமா ஆகலாம் ஹீரோவா, சரிங்களா? நிஜத்தில் இவர் பக்காவான வில்லன். அந்த பேச்சை மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த கடைசியாக பேசினார்ல, என்ன சொல்கிறாரு? நான் இங்கே தான் இருப்பேன். நிர்வாகிகளுக்காக குரல் கொடுக்குறாரு, இங்கே தான் இருப்பேன், முடிஞ்ச கைது. நிர்வாகிகளுக்காக குரல் கொடுக்குறவர் நீ எங்கே போகணும்? நம்ம பேசி கொண்டு இந்த தருணம் வரைக்கும் இது வரைக்கும் எவனாவது ஒருத்தன் போய் அவன் கட்சிக்காரன் போய் அந்த மக்களை பார்த்துருக்கானா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடுன்னு சொல்கிறாங்க. சரி, நீ தான் போகலை, உங்களுக்கு மற்ற போனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமானு கேட்குறேன். இல்லை சொல்லுங்கள் பிரதர், அவர் போன சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை, அது ஏற்கனவே திமுக தான் அங்கே சதி செஞ்சுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இதுக்கு போனார். எங்கே போனார்? அங்கே தூத்துக்குடி பிரச்சனை போனார்ல. அப்போ ஒருத்தன் கேட்டேன், ரஜினி அப்போ அது நீ யார் அப்படின்னு கேட்டேன். நான் இருக்கா? அது மாதிரி நிச்சயம் வேணால் கேட்பாங்க, கேட்காம எப்படி இருப்பாங்க. ஆனால் ரஜினிகாந்த் எதிர்கொண்டார்ல, அதுமாதிரி நீ போய் எதிர்கொள்ளு. ஏன் நீ எதிர்கொள்றதுக்கு உனக்கு என்ன பயம்? உன்னை செருப்பை வச்சு கூட அவன் எரியலாம், அடிக்கலாம். ஸ்டேஜிலே எரியறான்ல, அடிக்கலாம். அடியை வாங்க மக்களுக்காக. நீ செஞ்ச தப்பு தானே. ஆனால் இந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லைங்க. நம்ம நேர்மை ஒன்று சொல்லட்டுமா? இந்த நிகழ்வு வந்ததுமே நாங்கள் கூட அப்படி இப்படி பேசினேன். எங்கள் தலைவர் எந்த இடத்துலையுமே விஜயை விட்டு கொடுக்காம பேசினார். அது ஏதோ அந்த சூழ்நிலையில் அந்த தம்பிக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது, அதனால் போகாமல் இருக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை, நிச்சயம் போவார் வருவார்னு. எப்போ எங்கள் தலைவருக்கு கோவம் வருதுன்னா இவர் வந்து பேசினார் பார்த்தீங்களா, வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோ வெளியிட்டதில் எந்த வகையான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை ஒரு நம்ம நம்பி வந்து இப்படி இறந்து போயிட்டேன்னு அந்த இதே இல்லாமல் நேரடியாக முதல்வர் வம்புக்கு இழுக்கிறாருன்னா இது என்னங்க அர்த்தம்? நல்லா யோசித்து பாருங்க. அவர் முதல்வரை விமர்சிக்கிறாரு, நீங்களும் முதல்வரை விமர்சிக்கிறீங்க, இதில் என்ன இருக்குது? இல்லை, நாங்கள் விமர்சிப்பது ஒரு ஆரோக்கியமான செயல். இல்லை, பாஜக விமர்சிக்குது, அதிமுக விமர்சிக்குது, இப்போ விசிக விமர்சிக்குது. விசிக விமர்சிக்கிறது என்ன விமர்சிக்கிறதுனா, பாஜகவோ இல்லை பாமகவோ இல்லை வேற எந்த கட்சி விமர்சிக்கிறது வேற. நேரடியாக யாராவது ராமதாஸ் நல்ல விஷயம் தான், நேரடியாக முதல்வர் அவங்க பேசலாம். பட் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, முதல்வர் அவர்கள் இவ்வளோ அமைதியாக இருக்காருன்னா என்ன காரணம்? அப்போ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கூட்டு இருக்கா அப்படின்னு கேட்கல, ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பேசுகிற இந்த இன்டர்வியூ வெளிவரதுக்கு முன்னாடியே அழக்கா வந்து தூக்குங்கன்றேன் நான். அவரை தூக்கல என்ன பையன்? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சீரியஸாகவே. இல்லை தூக்கிட்டா பெரிய தமிழ்நாடே அப்படியே கலவர பூமி ஆயிருமா? இல்லை பெரிய தீயை வச்சு எரிச்சுவாங்களா? ஒரு ட்வீட்டே போட்டிருக்காருல்ல, என்ன மாதிரி ஜென்சி போராட்டம் இங்கேயும் வெடிக்கும், புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிறாரு. யாரு? இவங்க எல்லாம் கைது பண்ணால் புரட்சி வெடிச்சிரும். நல்லா கேளுங்க. இப்போ நீங்கள் தான் சொல்லி, நான் அதை பற்றி போகவே இல்லை, பம்பா நீ தான் மாட்டிக்கிட்டீங்க. விஜய் யாருங்க? விஜய் யாரு? 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடிகர். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஷாருக்கானுக்கு அடுத்தபடியாக அதிகமான இன்கம் டேக்ஸ் கட்டி கொண்டிருக்கிறவர் இவர் தான். 3/4 நேரம் போதையில் இருக்கிறாருன்னு செய்தி கிடைத்திருக்கிறது. இவங்க வாழ்க்கையை பாருங்க. அவன் தொண்டை வந்து சாதாரணமாக பிஷ் எடுத்துனேன் தொண்டனை பாருங்க. அப்போ யாருக்கு எதிர்ப்பு, யார் புரட்சி பண்ணணும்? அவனை வாங்க. அந்த குண்டு பையில உயரமான பையனை பற்றி பேசுனீங்களே, அவன் யாருங்க அந்த பையன்? எங்களுக்கு தெரியுமுங்க. பெரிய இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து அதிகமான பணங்களை கவர்மெண்ட்டுக்கு, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த இவருடைய சீட்டு கம்பெனி நடத்துறது என்ன சீட்டு, லாட்ரி சீட்டு கம்பெனி நடத்துடைய மருமகன். அப்போ அவர் தனியாக இவங்க போவாங்க தனி விமானத்தில், இவங்க எங்கிட்டு போவானா தனி விமானத்தில். இவங்க வந்து புரட்சி வெடிக்கும்ன்றாங்களா?
என்னங்க பேச்சு பேசுகிறாங்க? புரட்சி மூலங்களுக்கு என்ன தெரியுமா பைத்தியக்கார பையலுக்கு? புரட்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, பெண்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக, அவங்க உரிமைகளுக்காக போராடுவதுதான் புரட்சி. இன்னும் உங்களுக்கு சொல்லட்டுமா? கொஞ்சம் பெருசாக தான் இருக்கிறதா நீ போடுற தைரியம் தான் நான் சொல்கிறேன். எண்ணத்தில் எழுமாற்றம் புரட்சினாலும் எழுத்தினிலும் பேச்சினிலும் அதனை காண்போம். வெண்ணாட்டு பெர்னாட்ஸோ புளோட்டோ லிங்கன் விரும்பலின் கார்ல் மார்க்ஸ் விட்மன் ரூஷா கிண்ணத்தில் தருணச்சி அமுதமாய் உண்ட கிளர்ச்சி விதை சாக்ரடிஸ் இங்கர்ஷா சன்னியாசன் கண்ணோர்ந்த ஈவேரா காந்தி என்ன கருத்தினரே வள்ளுவர் சொல் புரட்சி வாழ்க அம்பேத்கரே புரட்சி மறுவுருவம் வாழ்க வாழ்க. இதுதாங்க புரட்சி. இந்த புரட்சி ஏதாவது சம்பந்தம் இருக்கா அவங்களுக்கு? திருட்டு பயலு ஒருத்தர் வந்து போதைக்காரங்க எனக்கு தெரியுங்க. உங்களெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நான் அமைதியாக இருக்கிறேன். விஜயை பற்றி முழுக்க முழுக்க அவள் அப்பாவேங்கிட்ட சொல்லியிருக்கா தெரியுமா? சொந்த தாய் தகப்பனையை ரோட்டில் விட்டுவிட்டு சொந்த கட்டின பொண்டாட்டியை வந்து கவனிக்காமல் பிள்ளையை கவனிக்காமல் என்னங்க அவங்க சொல்லக்கூடாது இருந்து நீங்கள் தேவையில்லாம நீங்கள் தாங்க பொறுப்பு. தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் தாங்க பொறுப்பு. நீங்கள் இப்போ புரட்சி ஏன் பேசுகிறீங்க? அவன் பைத்தியக்காரன் பேசுகிறேன் ஏன்டா அந்த கேள்வி கேட்கக்கூடாது? புரட்சின்றது யாருங்க? ஒரு சாதாரண ஒரு மக்கள், ஏழை மக்கள். இப்போ மார்க்ஸ் பண்ணது புரட்சி. ஏன் மாவோ பண்ணார் பார்த்தீங்களா அங்கே? அது புரட்சி. இதை போட்டு இந்த பைத்தியக்காரனை போய் நீ சொல்கிறீங்க புரட்சி. அம்பேத்கர் பண்ணது புரட்சி. இன்னும் சொல்ல போனால் சுபாஷ் சந்திர போஸ் இங்கே பண்ணார், அது புரட்சி. இதை விட்டுப்பட்டு இவங்க திருட்டு பயலுக இவங்களுடைய அழகை வச்சு உண்மையிலே விஜய் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பர்சனாலிட்டியாக இருக்கிறாப்ப டான்ஸு இதெல்லாம் வச்சு இளைஞர்களை ஒரு போதைக்கு வசத்துக்கு உருவாக்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா மாமனார் சீட்டுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு சொல்கிறது நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குங்கள், 500 ரூபாய்க்கு வாங்குங்கள், 1000 ரூபாய்க்கு வாங்குங்கள், உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறோம். இது ஏமாத்தி வேலை இல்லையா? இந்த திருட்டு பயல்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து அழித்தொழிக்கணும்னு கருத்தியல் ரீதியாக நீ மட்டும் தப்பாக போட்டு விட்றாதீங்க. கரெக்டாக உண்மையிலே இந்த நாட்டுக்கு பிடிச்ச சனி தாங்க அவங்க. அதே சனிக்கிழமையாக போனாங்க. இப்போ முதல்வர் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாருன்னு நினைக்கிறீங்க? கைது பண்ணுறதுல என்ன சிக்கல்? அது ஓப்பனாக சொல்லி போடுவீங்களா? ஓப்பனாக சொல்லேன் பிரதர், இல்லை மேனேஜ்மெண்ட் சொல்லிச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸ்டாலின் வந்து உண்மையிலே வந்து ஒரு நேர்மையான மனிதருங்க. நம்ம பார்க்குற ஒரு அணுகுமுறை கட்சிக்காரன் வந்து பிராடு பைய பித்ராட்ட பைய நிறையா இருக்குது. நான் ஓப்பனாக சொல்லிட்டு சாதி வரி பிடிச்சவங்க 2ஆம் கட்ட அமைச்சர் கூட இருக்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவனை கொஞ்சம் அரசியல்படுத்துவோம், இனியாவது அவனுக்கு நல்ல அறிவு வரட்டும். இப்போ கைது பண்ணுறதுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் கைது பண்ணி தூக்கி உள்ளே ஓட்டுறாங்க. தலைவரே சொல்லிட்டாரு கொஞ்சம் அறிவு வரட்டும், ஒரு நேர்மையாக வரட்டும், அவன் மக்களுக்காக சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன், தேவையில்லாமல் உள்ளே போய் போட்டு அதனால ஒரு சிக்கல் வரக்கூடாது. அதனால் அந்த ஆணையம் அமைச்சிருக்கிறோம்ல அம்மா அருணா தலைமையில், அந்த ஆணையம் வந்து கருத்து சொல்லட்டும். ஆனால் நல்லா எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். அந்த ஆணையம் சங்கத்தமை என்ன சொல்கிறானோ அதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் மக்கள்கிட்ட இருக்கிறோம். அந்த ஆணையம் வந்து சொல்லியதுக்கு பூரா முழு குற்றவாளி யார்? விஜய் தான். அப்போ விஜயை தூக்குங்கன்னு சொல்லாட்டுனா பாருங்கள், பொறுத்துறது பாருங்கள். இப்போ ஆணையம் வந்து எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருமில்ல, கொடுத்ததுமே இவரை தூக்கி உள்ளே போட்டே ஆகணும். இவரை போட்டால் தான் இவர் திருந்துவார். இல்லைன்னா இவரை மாதிரி வந்து பல பேர் பிறப்பு. அடுத்து இவர் வரப்போறாப்புல உங்களுக்கு தெரியுமா? அஜித் வரலன்னு சொல்லிட்டாப்புல, நான் போய் வண்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. நான் காரை பார்த்துக்கிறேன், 2 வீலராக இருந்து போய் இப்போ 4 வீலரில் போயிட்டார், நான் அதை பார்த்துக்கிட்டாரு. ஆனால் தனுஷ் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? தனுஷ் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இட்லி கடையில் இப்போ ஆரம்பித்தார், அது இட்லி வந்து ஒழுங்காக வேகலையா, ரைட்டா? இருந்தாலும் அவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கார். சூர்யா ரெடியாக இருக்கிறாரு. உங்களுக்கு என்னங்க தெரியும்? திருசா ரெடியாக இருக்குங்க. திருசா இப்போ கட்சி ஆரம்பிக்க போகுது, உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? இப்படி பல பேர் அவன் பிறட்டு வந்துட்டானா நாங்கள் என்னதாங்க பண்ண முடியும்? மக்களுக்காக பாடுபடுறவன், மக்களுக்காக உழைக்கிறவன்லாம் மக்களுக்கு தெரியாமல் போயிரும்ல. ஏன் நான் இவ்வளோ இருந்த கூட்டணின்னு சொல்லட்டுமா? இன்னொன்று சொன்ன நீ என்ன யோசிப்பீங்க? உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம். சினிமா கொண்டாடுறோம்டா அப்படின்னு சொல்லி சினிமா வச்சா மக்களை ஏமாத்தலாம் பண்ணுற மாதிரி. அப்போ 26 விசிக திமுக இருக்காது போருக்கு நீங்கள் பேசல. அப்படிலாம் இல்லை பிரதர், நாங்கள் சொல்லுவது உண்மையான கருத்து, சரிங்களா? நேர்மையான கருத்து, மனசுக்குள்ளே எதை வச்சு பேசுகிற. ஆனால் சங்கி பயல்களை சனாதனவாதிகளை வந்து நம்ம அழித்தொழிக்க வேண்டும் என்றால் அதற்கு தமிழகத்தில் ஒரே அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் தெளிவாக தானே இருக்கிறோம். இருந்தாலும் கூட அவரை நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம். அவர் பக்குவப்படுத்துகிறாரு விஜய, நாங்கள் அவரை பக்குவப்படுத்துகிறோம். என்ன பக்குவப்படுத்துகிறோம்னா, மீண்டும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் அவர் கைது செய்யாமல் இருப்பதே உங்கள் அப்பாவுக்கு செய்கிற துரோகம். நான் நேரடியாக சொல்கிறேன்ல, டாக்டர் கலைஞர் கருணாநிதி செய்கிற துரோகம்ங்க. ஏங்க 41 உயிரை கொண்ட பிறகு ஸ்டாலின் பேரை வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தால் என்னங்க அர்த்தம்? இது மக்கள் மொழிங்க, நான் மட்டும் சொல்லுங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், இதுவும் முக்கியமான கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஒரு சிக்கல் வந்தாலும் சரி, அதுக்கு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பிரச்சனை, நல்லா நான் இருக்கா, கள்ளக்குறிச்சி பிரச்சனை, அதுக்கு முன்னாடி வீரப்பன் பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளாக குரல் கொடுக்குற ஒரே ஆள் உங்கள் நக்கீரனுடைய அந்த அண்ணன் தான், கோபால் அண்ணன் தான். கரெக்டாக இல்லையா? இன்னைக்கு அவர் சொல்கிறாருங்க, சங்கத்தமிழ் என்ன பேசுகிறாரோ, எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதே கருத்தை அவர் பேசுகிறாரா பேசலையா? அவர் பத்திரிகையாளர் தானே, ஏன் பேசுகிறாரு? இவங்க வந்து அரசாங்கம் தப்பு செஞ்சால் கூட உங்கள் ஆள் வந்து பேசக்கூடிய ஆள் தான்.
குறிப்பாக நக்கீரனுடைய கோபால் வந்து கள்ளக்குறிச்சி மேட்டர்லாம் தெளிவாக பேசினார். அரசாங்கத்தை எதிர்த்தானே பேசினார். இதே திமுக அரசாங்கம் எதிர்த்தானே பேசினார். இன்னைக்கு கூட திமுக அரசாங்கம் சிக்கல் பண்ணார்னா முதல்ல வந்து பேசுவார். ஒன்றும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார்ல. அவர் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஆள் இல்லை. அவரே சொல்றாரு அழகா தூக்குங்கன்றாரு. சொன்னாரா சொல்லலையா? அப்புறம் இவர் மட்டும் இல்லைங்க, நீங்க நாளைக்கே கேமராவை எடுத்துக்கிட்டு நீங்க மக்கள்கிட்ட போய் ராகுல் காந்தியோட அழுத்தம் இருக்கு, அதனாலதான் முதல்வர் கைது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகன்லாம் சொல்றாருல. அதாவது ராகுல் காந்திக்கு இந்த விஷயம் தெரியாது பிரதர். ராகுல் காந்தி இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார். வந்தாரா வரலையான்னு தெரியல. இப்போ இந்த நம்ம பேசிக்கூட இந்த தருணத்தை வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவருக்கு இது மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்குன்னு செய்தி கொடுத்துருக்கலாம். அதுக்காக அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் ராகுல் காந்தி அவர்களே இவர்களெல்லாம் திருட்டு பயலுக, பிராடு பயலுக, பித்தலாட்ட பயலுக. அதனால வந்து நீங்க தேவையில்லாமல் இந்த விஜய் வந்து சினிமா பார்த்துருப்பாரு. சினிமா படத்தில் ரொம்ப நல்ல தம்பிமான இருக்கிறாரு. அவர் என்ன படம் பார்த்துருக்காருன்னா அந்த என்னை தாளாட்ட வருவாளான்னு ஒரு பாட்டு. என்ன படம் அந்த படம்? பழைய பாட்டு படம். அது மாதிரி படங்களாக பார்த்துருப்பார். இல்லைன்னா ஒருவேளை இந்த படம் பார்த்துருப்பாரு நினைக்கிறேங்க. பழைய பாட்டுங்க, நீலவு ஒரு நல்ல பாட்டு. என்ன ஒரு பழைய படம். அது என்னன்னா நல்ல வந்து நீலவு பாட்டு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பழைய படம். அந்த படத்தில் மாதிரி ஹீரோவை பார்த்தாரா என்ன இலவுன்னு தெரியல. அதை வச்சுக்கிட்டு அவர் பேசியிருக்காரு. அப்படி இல்லை. நீங்கள் தயவு செய்து இப்போ வந்த படங்கள்லாம் நிறையா இருக்குது. மாஸ்டர் படம், மாஸ்டர்னு பேரை வச்சுட்டு ஃபுல் போதையிலே தெரிவார். ஆனால் நீ வெளியே வந்து மாஸ்டர் நல்ல படம் நினைப்பீங்க. ஆனால் உள்ளே பார்த்தா ஒரு மாஸ்டர் போதை போடுவாங்களா எங்கேயாவது? நம்ம ஊரில் மாஸ்டர்னு சொல்லி போதையை போட்டால் பெண்களை செருப்பு வச்சு விளக்கமாற வச்சு அடிப்பாங்க. அதுமாதிரி நடித்தவர். இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் களத்தில் விஜய்க்கு எதிராக மக்கள் இல்லை அப்படிங்கிறத நிதர்சனமாக இருக்குங்கிற அப்படின்றது உங்கள் கருத்து, ரைட்டா? நீங்கள் மக்கள்கிட்ட போங்கன்னு அப்போ திருப்பி சொல்கிறேன். மக்களுக்கு தெளிவாக தெரியுது. அதில் இப்போ வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்புகிறாங்க. தொலைக்காட்சியிலேயே அவங்க செருப்பை வச்சு தூக்கி எறிகிறது அவனுடைய ரசிகர் எறிகிறான்னு போட்டு அவனே காட்டுறானே. அப்புறம் என்ன? அப்படி நினைக்காதீங்க. இன்னமும் சில பேர் 1-2 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள பேச வைக்கிறாரு நம்ம அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுன். அந்த வேலை வெயிட்டாக செய்வார். எங்களுக்கு தெரியாது அவரை பற்றி. அவர் தான் அது முழுக்க காரணம். நான் என்ன செய்யறேன்னா, உங்களுக்கு விஜய் தூக்குறது கூட கொஞ்சம் பயமாக இருந்தால் ஆதவ தூக்குங்கள் என்று அதை கூட செய்யலாம். டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வராரு. டெல்லியில் போயிட்டு வந்தாலும் தூக்குங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பயம்? ஒரு டெல்லியை பார்த்து பயப்படுறாரோ தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரெல்லாம் பயப்பட மாட்டார். இல்லை, அப்படிலாம் பயப்பட மாட்டார். பயப்படக்கூடிய ஆளே இல்லைங்க. நீங்கள் பாருங்கள் பிரதர், ஒருவேளை நம்ம இந்த பேசி நீ டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு முன்னாலேயே நிச்சயமாக அவர் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க, இவர் தூக்குவாங்க. புசி ஆனந்துக்கும் விசிகாவுக்கும் என்ன தொடர்பு, ரகசிய தொடர்பு? எங்களுக்கு எதாவது ரகசிய தொடர்பு இருக்குன்னு சொல்லுறீங்களா? அழகாகத்தான் போடுவோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு பொதுவான கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதில் முழுமையான குற்றவாளி அவர் தான். இவங்க சொன்னதை செஞ்ச ஆளுங்க தானே. இவங்களா போய்கிட்டு வந்துக்கிட்டு போய் நம்பியா மக்கள் வருவேன். அவர் என்ன சொல்லி விட்டார்? போய் மக்களை போய் பாருங்கப்பா, அங்கே ஒழுங்காக ரோடை போடுங்கப்பா, அதை போடுங்கப்பா, இதை போட சொல்லியிருப்பாங்க. செய்யாமல் விட்டுருக்கலாம். அதுக்காக வந்து நீங்கள் அம்பு எய்தவனை விட்டு அம்பை பிடிச்சி நீங்கள் வழக்கு போடுவது தப்பு. அம்பு எய்தவன் யார்? விஜய் அவர்கள். அப்போ அவரை தூக்குங்க. அவரைத்தான் தூக்க வேண்டிய ஆள். இல்லை, விஜயை கைது பண்ணுங்க, இல்லைன்னா புசி ஆனந்தை விடுதலை பண்ணுங்க. கரெக்டாக சொல்கிறோம். நாங்கள் தெளிவாக தானே சொல்கிறோம். ஒன்று அவரை தூக்குங்க, அம்பை எய்த சொன்னவரை தூக்குங்க. வெறும் அம்பு மேலே வழக்கு போட்டு என்ன அம்பை உடச்சி போடுவாங்கட்டு போட்டு சும்மா தேவையில்லாமல் அம்பு மேலே போட்டு என்ன பண்ணுறாரு? அவர் போவோம் ஆளுங்கனம் பேரங்கனமா இவங்கெல்லாம் சேஃபாக போய் அவர் போய் அமித்ஷா வீட்டில் இருக்கிறாரு. யார்? அவர் பாவம் காடு மாடுமா திரிகிறாராங்க. இப்போ இந்த வீரப்பேர் இருந்தாரில் ஒரு காடு அங்கே திரிறாங்க. எனக்கு இப்போ செய்தி சொல்கிறாங்கல்ல, பாவம் தான். அதான் வந்து இப்போ செய்யவே கூடாது. பெரிய ஆளை நம்பிக்கிட்டு எல்லாம் செஞ்சால் அப்படி தான் மாட்டி விட்ருவாங்க கடைசியாக. உண்மை நான் சொல்கிறது. இப்போ எனக்கு நான் தோழர்களில் கேட்டேன்ல, அண்ணன் இங்கே தானே திருறாங்க, அப்படியே போலீஸு போட்டு விட்றா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க சொல்லி அப்படியே சொல்லக்கூடாது, பாவம்னே காட்டுக்குள்ளே திருறாங்கண்ணே ஒரு 2-3 பேர். அப்போ நீ என்ன சொல்கிறீங்க? உண்மை நான் சொல்கிறேன் பிரதர். விளையாட்டு வாய்ப்பு கிடச்சிடுச்சு, இதுதான் சாக்குன்னு எல்லாருமே விஜய் கட்சியை அடிக்கிறது எந்த வகையில் நியாயம்? பிரதர், நீங்கள் வந்து என்ன திருப்பி 41 உயிர் செத்து போச்சு. நிச்சயமாக அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. 41 உயிர் செத்ததுக்கு இவன் மன்னிப்பு கேட்டானா? நான் ஓப்பனாக கேட்குறேன். சதி நடந்திருக்குன்னு சொல்கிறாருல, கரூரில் மட்டும் ஏன் அது நடக்குதுன்னு விஜய் தன் வீடியோவில் பேசுகிறாரு. அது முன்னாடி கூட்டத்தில் எங்கேயுமே ஆள் சாகவே இல்லையா? மயக்கம் அடிச்சு விழுந்தாங்க, செத்துருக்குறாங்க. அப்புறம் என்னமா நீங்கள் பேசியிருக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை பிரதர். இது முழுக்க இவங்க திட்டமிட்டு இவங்க நினச்சி ஒரு 2-3 பேர் கொள்ளலாம் நினச்சிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா நிறையா பேர் செத்து போயிட்டாங்க. அதனால் கொலகார பாவிகள் தலைப்பே போடுங்க, விஜய் அண்டு கோ கொலகார பாவிகள்னே போடுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இதுவே நடந்ததே இல்லைங்க. ஒரு மத கலவரம் நடக்கு நம்ம பார்த்துருக்குறோம் இந்தியாவில். ஆனால் ஒரு சினிமாவுக்காக செத்து போனவன், ஒரு ரஷ்யனாக வந்து செத்து போனவன் ஒரு அரசியல் மேடையில் இதுதான் முதல் வரலாறு. ஏறக்குறைய எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் வந்து இவங்களுடைய ஃபார்முலாவே, ஆர்எஸ்எஸ் ஃபார்முலாவே என்னென்னா, மக்களில் வந்து இப்படி கொலையை உருவாக்குறது, கலவரத்தை உருவாக்குறது, அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது. நான் சொல்ல 100க்கு 100 உண்மை. 2002
மோடி என்ன பண்ணார், ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி பல பேரை வந்து இரையாக்கி அதில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை கைப்பற்றினார். அதுமாதிரி தமிழ்நாட்டில் இது மாதிரி செய்வதற்கு யாருமே இல்லை, ரெடியாக இல்லை. அண்ணாதம்பியுமே இருக்கிறாங்க, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஆனால் சாதி புத்தி கொஞ்சம் இருக்குது, ஆனால் மற்றதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு அண்ணன் தம்பியாக பழகுறாங்க, எந்த மதமாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக பழகுறாங்க. இவங்களுக்கு ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னா யார் நம்ம கிடைத்த பீஸுனா, நல்ல பீஸு நம்ம விஜய் தான் அப்படின்னு விஜயை வைத்து ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஏன்னா குருமூர்த்தி பேசினார், நாங்கள் குருமூர்த்தி மறுத்துட்டார், நான் பேசவே இல்லைங்கிறாரு. திருடை வேணாலும் திருடை வந்து ஒத்துக்குருவான தானா? அவர் தான் சொன்னார் அதிமுக நான் தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சாலாம் சொன்னவர், இதை மட்டும் ஏற்றுக்காம போயிடுவாரா? இன்னும் அதி விரைவில் நீங்கள் பாருங்க, நான் எழுதி வச்சுக்கிறீங்க. இவர் வந்து கூட்டணிக்கு போகிறார், பிஜேபி கூட்டணிக்கு. உங்க தலைவர் சொல்றாரு பிஜேபியோட கூட்டணிக்கு வராம இருந்துட்டு வெளியில இருந்து சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறடிக்கிற வேலையை தான் விஜய் பண்ண போறாருன்னு அவர் சொல்றாரு. அது ஆரம்பத்தில் இருந்த ஃபார்முலா, அது கரெக்டாக எங்கள் தலைவர் சொன்னது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவரை மிரட்டிய இப்போ அமித்ஷாட்ட எழுதி கொடுத்துட்டாப்லையா எங்கள் ஆதவ் அர்ஜுன் அவர் கைப்படையே, நான் வந்து எப்படி நான் விஜய் நான் கூட்டி வந்துடுறேன், நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க 3 பேர் ஒன்றா நிற்போம், அடுத்து ஆட்சியை பிடிச்சிருவோம். ஆட்சியை பிடிச்சி கொஞ்ச நாளில் இவர் எடப்பாடியை காலி பண்ணிவிட்டு நேராக உங்கள் கையிலே கொடுத்துருவோம், நீங்கள் பிஜேபி ரன் பண்ணிக்கிறீங்க. இதுதான் அவங்க திட்டமாக. பிஜேபி என்ன நேரடியாக பழனிசாமியை தாவேக்காவினர் வரவேற்கிற ஃபோட்டோ ஃப்ளெக்ஸ் எல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு வருது, நீங்கள் வேறு அது மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறீங்க. அதாங்க உண்மை பிரதர். இது நடக்க போகுது. என்னென்னா திமுகவை நேருக்கு நேரம் எதிர்க்க முடியலை. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ இந்த திருட்டு பேருக்கு பூரா ஒன்று சேர்ந்து ஒரு சிக்கலை வளர்ப்பான் அப்படின்னு யார் திட்டம் போடுறா? பிஜேபி திட்டம், ஆர்எஸ்எஸ் திட்டம். அதுக்கு பலியாயிட்டாருங்க. இப்போ உங்கள் வாக்கு வங்கிகளை குறிவைக்கிற யார் வந்தாலும் டக்குன்னு அந்த பக்கம் தள்ளி விட்டுறீங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறீங்க. வேலிடான ஒரு காரணத்தை எப்போ சொல்ல முடியும்? ஒரே ஒரு கருத்து பிரதர், இவ்வளோ பெரிய ஒரு இது நடந்துச்சுல்ல, இது ஒரு கொலை தான், திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை. நீங்கள் சதி இதெல்லாம் விடுங்க, நான் நேரடியாக குற்றம் சுமத்துறேன். அரசே விபத்துன்னு தானே அதை சொல்லுது. அது அரசு சொல்லலாம், அரசுக்கு வந்து பொறுப்பு இருக்குது சொல்லலாம். அதுக்காக வந்து நாங்கள் பொறுப்பை நினச்சிடாதீங்க. எங்களுக்கு வந்து உண்மையான மக்கள் வழியை நாங்கள் சொல்கிறோம். இதில் என்ன மேட்ருனா, இவ்வளோ பெரிய இது நிகழ்வு நடந்த பிறகு எந்த வகையான வருத்தமே தெரிவிக்காமல் இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு போய் அங்கே போய் வந்து வீர வணக்கம் செலுத்தாமல், நான் 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கொடுக்காமல் இன்னும் பணத்தை வந்து எண்ணிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் இவர் வந்து பக்காவான பிராடு. இன்னொன்று ஆர்எஸ்எஸ் நடத்தி உருவாக்க ஒரு பீஸோ என்னென்னு டவுட்டாக இருக்குது. ஆர்எஸ்எஸ்ல பேரை உருவாக்குவாங்க. அப்போ மகாத்மா காந்தியை கொலை செய்கிறதுக்கு கோட்ஸை உருவாக்குனாங்க வரலாறு. ஆனால் கையில் வந்து இஸ்லாமியர் பேரை உருவாக்குனாங்க, கொண்டாந்து போட்டு தள்ளிட்டு மேட்டை முடிச்சு விட்டாங்க. இது மாதிரி இவங்க வரலாறு பயங்கர மோசமான வரலாறு. அந்த வரலாறை விஜய் தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். அழகா எனக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் கும்பலை தூக்கியிருப்பாங்க. ஏன்னா அப்போ எப்போ பொட்டு வேற வைக்கிறாரு, கொள்கை எதிரிங்கிறாரு. அவரை போய் நீங்கள் இப்படி லிங்க் பண்ணுறது சரியா? கொள்கை எதிரியாக இருந்தால் நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும், நேரடியாக அந்த நிகழ்வு நடந்து முடிச்சதுமே நீ யார்கிட்ட வந்து பேசியிருக்கணும்? எங்கள் தலைவர்கிட்ட பேசியிருக்கணும். இல்லை நேரடியாக முதல்வர்கிட்ட சந்திச்சோ, அவர் ஐயா தெரியாமல் நடந்து போச்சு, ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அதை சொல்லியிருக்கணும். நீ நேராக போய் ஆள் அனுப்பிவிட்டு பிஜேபியோடைய காலில் விழுந்தா, அமித்ஷா காலில் விழுந்தா, காலில் விழுந்துட்டாங்க. வீட்டுக்கு போகிறேன்னு தானே சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் பிரதர் நான் சொல்கிறேன் 100க்கு 100 உண்மை பிரதர். ஒரு 3 நாள் ஏந்திரம் அமைதியாக இருந்தார். அவ்வளோதான் நம்ம சோழியை முடிச்சிட்டாங்கடா அப்படின்ற பொசிஷனில் இருந்தார். ஏன்னா தப்பு பண்ணிட்டார். ஆனால் அந்த சோழியை முடிச்சதும் தப்பிப்பேருக்கு என்னடா வழி அப்படின்னும் போது தான் இவங்க குருமூர்த்தி மூலமாக அமித்ஷாவை கான்டாக்ட் பண்ணி அமித்ஷாவில் பேசி முடிச்சுட்டாங்க. எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சு தைரியத்தில் இப்போ பல பேச்சு பேசுகிறார். யாராவது பேச முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒரு ஆளுங்கட்சி முதல்வரை பார்த்து, அது இன்றைக்கி ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு ஆட்சி நடத்துகிற பார்த்து ஒத்தைக்கு ஒத்துவான்னு கேட்கலங்க. அவ்வளோதாங்க. வா மோதி பார்ப்போமா, அதானே மேட்ரு. அதுக்கு அர்த்தம் இதே இடத்துல தான் இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன், என் மக்கள் மேலே கை வைக்காதீங்க, ரஷ்யர் மேலே. அவர் இவ்வளோ சவால் விட்டு முதல்வர் போயிட்டு எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையே. அதுதான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ வந்துருச்சா பாயிண்ட்டு? உங்கள் வாயாலே வரணுன்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணுது. அதனால் 2 பேருக்கு இடையில ஏதோ அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கோ அப்படின்னு பயமாக இருக்குது. டீலிங் இல்லை என்பதை முதல்வர் நிச்சயமாக வித்தின் 2 டேஸில் வந்து நிறுவனம் பண்ணிடுவார். நீ பாருங்களேன், இதே இதில் வந்து நீங்கள் பேட்டி எடுப்பீங்க. பாவங்க உள்ளே போட்டு உள்ளே போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்களாம், என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க போகிறீங்க. நிச்சயம் நடக்கும் பாருங்கள். ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகளுக்கு புதிய கோணங்கள்லாம் பேசுகிறீங்க. வருங்காலத்தில் நடக்குதா பலிக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு மீண்டும் உங்களோட நேர்காணல் நடத்தலாம். நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.